என்று சொன்னால் இது அதாவது தோக்க போறவன் ஆட்டத்தை கலைக்கிற அது மாதிரி ஒரு ஆட்டம் கலைந்த மாதிரி தான் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்தியா உடனடியாகவே நீரை நிறுத்தியது. உண்மையில் அது ஒரு மனிதாபிமானமான பிரச்சனை. என்று சொன்னால் 1960ஆம் ஆண்டுகளில் இருந்து உலக வங்கியின் உதவியுடன் அந்த நீர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் மக்களை வெளியேற சொன்னது. அது கூட அனைத்துலக ரீதியில் இந்தியாவுக்கு ஒரு பாதகமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவிலும் தாக்குதல் நடைபெறுகிறது, பிரித்தானியாவிலும் நடைபெற்றிருந்தது, பிரான்சிலும் இடம்பெற்றிருந்தது, ஏன் ரஷ்யாவில் கூட கடந்த வருடம் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஷாப்பிங் மால்ல கொல்லப்பட்டார்கள். ஆனால் அதுக்காக ரஷ்யா உக்ரைன் மக்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற சொல்லவில்லை, அமெரிக்காவும் சொல்லவில்லை, பிரித்தானியாவும் எல்லா முஸ்லிம் மக்களும் ஓட வேண்டும் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இப்ப இந்தியா உண்மையில் தாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றுதான் கூறுகிறார்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தாக்க வேண்டும் என்று சொன்னால் ராணுவ ரீதியாக தாக்கி இருக்கலாம். இந்தியாவால் தாக்க முடியாது என்பதை முதலிலேயே அவர்கள் உணர்த்தி விட்டார்கள். இந்த நடவடிக்கையின் அர்த்தம் என்னென்று சொன்னால் இந்தியா இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இப்போதைக்கு நடத்த முடியாது என்ற ஒரு நிலையை இந்தியா உணர்ந்திருக்கிறது போலதான் தெரிகின்றது. எனவேதான் அவர்கள் உடனடியாகவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சரி, உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த போக்குவரத்து எல்லையை மூடினார்கள். யாருக்கு அதனால் நட்டம் என்றால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கடந்த வருட வர்த்தகம் $440 மில்லியன் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறது. பாகிஸ்தான் ஊடாகத்தான் ஆப்கானுக்கும் போகிறது. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு என்ன வருது என்று சொன்னால் $0.85 மில்லியன். சும்மா குங்கோப்பு அதுகள் இதுக்கு அதெல்லாம் வருது, பெருசா ஒன்றும் இல்லை. இந்தியா அதை நிறுத்தும் என்று சொன்னால் அவன் சிம்பிளா இப்ப சீனாட்டு இருந்ததை மாற்றிட்டு செய்து கொள்வான். அவனுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவைத்தான் வைத்திருந்தான். அடுத்ததாக இந்தியா நடவடிக்கை எதிராக பாகிஸ்தான் இந்தியா விமானங்களுடைய பரப்பை தனது வான்பரப்பில் தடை செய்தது. இனி இந்தியன் விமானங்கள் முழுக்க அரபிக்கடலை சுற்றித்தான் வர வேண்டும். பாகிஸ்தானை ஐரோப்பிய விமானங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 60 நிமிடம் என்றால் 2 மணித்தியாலம் எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான். தற்போதைய உலக ஒழுங்கில் உங்களுக்கு தெரியும், பொருளாதார ரீதியாக அடிபட்டு கொண்டிருக்கு. இந்தியாவின் பொருளாதாரம் அடி வாங்க வேண்டும் என்பது மேற்குலக நாடுகளாக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம். எல்லோருக்கும் அது ஒரு விருப்பம், இந்தியாவின் பொருளாதாரம் அடி வாங்க வேண்டும் என்பது. இது இந்தியாவின் பொருளாதாரம் கடும் அடியை வாங்கும். என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த இந்தியா இதை அறிவித்த உடனே இந்தியாவின் பங்கு சந்தையும் வீழ்ந்திருந்தது, பாகிஸ்தான் பங்கு சந்தையும் வீழ்ந்தது.